மாசி மாதம் 22ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு உண்மையாலுமே நல்ல நேரம் இருக்கா இல்லையா? திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான ஒரு இனிய வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நம்மக்கிட்ட வாஸ்து படித்த மாணவர்கள், நம்முடைய நிறைய வாடிக்கையாளர்கள், பொதுவாகவே ஜோதிட நண்பர்கள், நம்ம பழகக்கூடிய ஜோதிட நண்பர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த 2026 வருடத்தில் மாசி மாதத்தில் இந்த வாஸ்து பூஜை போடக்கூடிய ஒரு நாள் ஒன்று வருதா, இல்லை அந்த நாள் சிறப்பான நாள் சில பேர் இல்லை அப்படிங்கிறாங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அதுவும் பர்டிகுலராக இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி, அது இல்லாமல் 6/3/2020 அன்னைக்கு வரக்கூடிய அந்த வாஸ்து நேரம் ராகு கால நேரமாக வருது. இந்த நேரத்தில் வாஸ்து பூஜை செய்யலாமா வேண்டாமான்னு நிறைய நண்பர்கள் பொதுவாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே மற்றவர்கள் எப்படியோ தெரியாது, நம்ம கிட்டத்தட்ட கடந்த ஒரு 35 வருடமாகவே இந்த ஜோதிடம் வாஸ்து இந்த ஃபீல்டில் இருக்கிறனால, இந்த அஷ்டமி நவமி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி இன்றைக்கி வரக்கூடிய ஒரு நாள், இந்த ராகு காலம், யமகண்ட நேரம், மதியம் 3 மணிக்கு மேலே வரக்கூடிய இந்த வாஸ்து, இந்த நாளையெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அது அவங்கவுங்களோட பாணி. ஆனால் இதில் உண்மைத்தன்மை இருக்குதா அப்படின்னா நிச்சயம் உண்மைத்தன்மை நிறைய இருக்குது, அனுபவத்தில் பார்த்துட்டோம். இப்படி ராகு காலத்தில் யமகண்ட நேரத்தில் போட்டவங்க கூட நிறைய பேர் நாங்கள் சிக்கலை அனுபவிச்சோங்க அப்படிங்கிறனால நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனோட அடிப்படையில் இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு உண்மையாலுமே நல்ல நேரம் இருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு காணொளி தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எத்தனையோ வீடியோக்களை ஷேர் பண்ணுறீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலம் யாராவது ஒருத்தர் வீடு கட்டலான்னு இருப்பாங்க, ஒரு ஜோசியரை தொலைவிட்டு இருப்பாங்க, இல்லை நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க அது மனநிறைவாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம பரணி அஸ்ட்ரோவியல் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும். ஓகேங்களா? முதல்ல நீங்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நாளுடைய சூரிய உதயம் தெரியணும். சூரிய உதயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மற்ற விஷயத்தையே பேச முடியும். இப்போ மாசி 22ஆம் தேதி என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, 10:30 to 12 ராகு கால நேரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பொதுவாக அதுதானே டைமு, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 10:30 to 12 ராகு காலம். ஆனால் இந்த மாசி மாதம் உண்மையாலுமே 10:30 to 12 தான் ராகு காலமா அப்படின்னா நிச்சயம் அல்ல. ஏன் அல்ல அப்படிங்கிறோமா, இப்போ நம்ம இருந்து பேசுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் நின்று பேசுகிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சூரிய உதயம் வரும். இப்போ நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறேன்னா, நாமக்கல், சேலம், இந்த நாமக்கல் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நாமக்கல், கரூர், எங்களுக்கு பக்கத்தில் ஈரோடு, சேலம், இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு தான் சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம 6 மணின்னு சூரிய உதயத்தை கணக்கில் வச்சா தான் 10:30 to 12 ராகு காலம். அப்போ 6:30 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னா அப்போ நம்ம ஊரில் ராகு காலம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? இந்த 10:30 அந்த சூரிய உதயம் ஒரு 30 நிமிஷம் சேர்த்தி வருது அப்படின்னா 11 மணிக்கு தான் ராகு காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கணும். இதுதான் நிறைய பேர்த்துக்கு டெப்த்தாக காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ காட்டுறேன். அப்போ ராகு காலம் இது நீங்கள் உங்கள் ஊரில் சூரிய உதயம் எப்படி வருதோ, இப்போ பாருங்கள், கோயம்புத்தூரில் 6:35க்கு சூரிய உதயம், சென்னையில் பார்த்தீங்கன்னா 6:22க்கு சூரிய உதயம், எங்கள் சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு இந்த மாதிரி சரௌண்டிங்கெல்லாம் 6:30, 31 இது பக்கம்தான் வரும். அப்போ ராகு எங்கள் சைடுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் போடுற, நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றி கூட பார்த்துக்கலாம். அப்போ ராகு கால நேரம் அப்படின்னா 11 மணி முதல் 12:30 மணி வரை தான் ராகு காலம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை 6:22 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம என்ன சொல்லுவோம், 10:30 22 சேர்த்துனா 10:52க்கு மேலே ராகு காலம் வருதுன்னு அர்த்தம். அது நீங்கள் உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம்.
அப்போ மாசி மாதம் 22ஆம் தேதி எத்தனை நாளிகை இந்த வாஸ்து புருஷன் எந்திரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் 22ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8 நாளிகை. மாசி மாதம் 22ஆம் தேதி 8 நாளிகை மேலே தான் வாஸ்து புருஷனே எந்திரிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரிய உதயம் எத்தனை மணியோ அந்த மணியிலிருந்து 8 நாளிகை சேர்த்தி அதுக்கப்புறம் தான் வாஸ்து புருஷன் எந்திரிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சூரிய உதயம் அன்றைக்கி எவ்வளவு? 6:30. அப்போ மாசி மாதம் 22ஆம் தேதி 8 நாளிகைன்னா ஒரு மணிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மணினா 2.5 நாளிகைன்னு அர்த்தம். அப்போ 2 மணினா மறுக்க ஒரு 2.5 நாளிகைன்னு அர்த்தம். மறுக்க ஒரு 3 மணினா ஒரு 2.5 நாளிகைன்னு அர்த்தம். மொத்தம் 7.5 நாளிகை வந்துருச்சு. மிச்சம் அரை நாளிகை இருக்குது. அப்போ அரை நாளிகை அப்படிங்கிறது இதை ஒன்று வந்து 5ஆக பிரித்தோம்னா 5 12 60. அப்போ ஒரு 12 நிமிஷம் ஒரு அரை நாளிகை வந்துடும். அப்போ டோட்டலாக 8 நாளிகை வந்துடும். அப்போ 3 மணி நேரம் 12 நிமிடம் என்பது 8 நாளிகை. இதில் எந்த டவுட்டுமே நீங்கள் வரவே தேவையில்லை. மாசி மாதம் 22ஆம் தேதி 8 நாளிகைனா 3 மணி நேரம் 12 நிமிஷங்கிறது தான் 8 நாளிகை. இந்த 8 நாளிகை தான் நம்ம 3 மணி நேரம் 12 நிமிஷமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சூரிய உதயம் 6:30னா இந்த 6:30லிருந்து 3 மணி 12 நிமிஷங்கிறது இந்த 8 நாளிகையோடைய நேரம். இதை நம்ம சேர்த்துனோம்னா 30 20 12 42 9 மணி 42 நிமிஷம் வரும். அப்போ என்ன அர்த்தம்? 9 மணி 42 நிமிஷத்துக்கு தான் மாசி மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் எந்திரிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த வாஸ்து புருஷன் எந்திரிச்சாருன்னா அவர் அதிகபட்சம் 90 நிமிஷம்தான் அவருடைய பணிகளை பூரா செஞ்சுட்டு மீண்டும் படுகிற நிலைக்கு போயிடுவார். அவ்வளோதான் அந்த வாஸ்து பூஜையோட நேரம். அப்போ 90 நிமிஷம்தான் அவருடைய டைமு. 90 நிமிஷம்னா 1.5 மணி நேரம். அப்போ இந்த 90 நிமிஷத்தில் அவர் 5 விதமான செயல்பாடுகளை செய்வார். 5 விதமான செயல்பாடுகளை செய்வார். அப்போ 90 நிமிஷத்தை 5ஆக பிரித்தோம்னா எத்தனை நிமிஷம் வரும்? 5 1 5 8 40. 5 18 தானே? 8 40. 5 1 5 வந்துருச்சுங்களா? 90 நிமிஷம். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் 18 நிமிஷம் அவர் செலவு பண்ணுவார்னு அர்த்தம். அப்போ முதல்ல நம்ம காலையில் அன்றாட எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சோன்னா பல்லு விளக்குவோமா? பல்லு விளக்கி இந்த டாய்லெட் போகிறது இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ முதல்ல பல்லு விளக்குறது பல் துளக்குதலும்பாங்க. பல் விளக்குறது ஒரு 18 நிமிஷம் 18 நிமிடம். பல்லு விளக்கி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போய் குளிப்போம். குளிக்கிறது வந்து குளித்தல் ஒரு 18 நிமிஷம். குளித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? சாமி கும்பிடுவோம், பூஜை பண்ணுவோம், சாமி கும்பிட போவோம். சாமி கும்பிடுதல் ஒரு 18 நிமிஷம். இது அப்படியே மொத்தம் கூட்டி பாருங்கள். 8 2 10 18 8 26க்கு 6 மிச்சம் 2 6 7 8 9 96னா ஒரு மணிங்கிறது 60 நிமிஷம். 96னா 36ன்னு அர்த்தம். 36. இந்த 1 வந்து இங்கே போட்டுக்கிட்டால் 10 மணி 36 நிமிஷம். எது? பல்லு துளக்கிறது, குளிக்கிறது, பூஜையோ கும்பிட்றது, குளிக்கிறதோட சாமி கும்பிட்றதோட 10 மணி 36 நிமிஷத்தில் முடிச்சிடுறாரு. இந்த பூமி பூஜை போடுறது நம்ம எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ போடணும்? சாப்பிடக்கூடிய நேரம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம்? கல்யாணத்து வீட்டில் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு என்ன கொடுப்பாங்க? இப்போ இன்றைக்கி ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அன்றைய காலகட்டத்தில் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. வெத்தலை பாக்கு கொடுக்கறது ஒரு சாப்பிட்றது ஒரு 18 நிமிஷம். புரியுதுங்களா? சாப்பிட்றது ஒரு போஜனம்பாங்க. போஜனம் 18 நிமிஷம். அப்போ எவ்வளோ வருது? 8 2 10 14க்கு 4 மிச்சம் 1 3 1 4 1 5 10 54 வந்துடும். அதுக்கு அடுத்தது வெத்தலை பாக்கு போடுறது. வெற்றிலை பாக்கு போடுவது ஒரு 18 நிமிஷம். 8 4 12 0 மிச்சம் 1 6 1 7னா 10
11 மணி 10 நிமிஷம். அப்போ நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, 10 மணி 36 நிமிஷத்துக்கு மேலே 10:36 டு 11:10க்குள்ளே இந்த டைமில் போஜனம் செய்யக்கூடிய நேரம் மற்றும் இந்த வெத்தலை பாக்கு போடக்கூடிய இந்த நேரத்தில் பூமி பூஜை போட்டால் சிறப்பு. அதில் எந்த மாற்றமும் இல்லையில்ல. ஆனால் இந்த 10:30 டு 11:10 நம்மளுக்கு ராகு காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 11 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் உங்களோட சூரிய உதயம் ஒரு 10 நிமிஷம் கம்மியாகவே வருதுன்னு வைங்க, ஒரு 6:20க்கே உங்கள் ஊரில் சூரிய உதயம் வருதுன்னா கூட நம்ம அழகாக ஒரு 10-20 நிமிஷம் இந்த 11:10 20 நிமிஷம் கம்மியாக பண்ணிக்குவோமே. ஒரு 10:50 வரைக்கும் 10-11:10 இருக்குது, ஒரு 20 நிமிஷம் கம்மியாக பண்ணால் கூட ஒரு 10:50 கூட வச்சுக்கிங்க. நீங்கள் 10:36 10:50 வரைக்கும் வச்சோம்னா 36-46. இந்த இடத்துக்கு நம்ம பார்க்க போனால் நம்ம சூரிய உதயம் நாமக்கலுக்கு பார்த்த போனால் 10:36 11 மணி வரைக்கும் நம்மளுக்கு ராகு காலம் ஏதாச்சும் வருதா? வராது. சப்போஸ் சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 6:22க்கு வருதுன்னா 8 நிமிஷம் குறையும். சென்னையில் 6:22னா 11 மணிங்கிறது எவ்வளோ வரும்? 10:52 வரும். நீங்கள் சென்னைங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனே வச்சுக்கோங்க. சென்னைக்கு போட்டோம்னா எல்லா ஊருக்கும் சேர்ந்து போயிடும். 10:52 வரைக்கும் நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கி இந்த நாளில் 10:36 10:52 வரைக்கும் பூமி பூஜை போடுறதுக்கு சிறப்பான நேரம். ஆனால் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டு ராகு காலம் வருதா? வரல. ஆனால் எல்லாருமே ராகு காலத்தில் வருது 10:36 10:52 வரைக்கும் ராகு காலம் 10 to 12ன்னு சொல்லி நிறைய குழப்பி வச்சுருக்காங்க மக்களை. ஆனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்ம ஜோதிட நண்பர்கள், வாஸ்து நண்பர்கள் அனைவருமே இந்த 10:36 நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி 10:36 10:52க்குள்ளே 36 37 38 39 40 41 42 43 44 45 46 10 36 46 56 கிட்டத்தட்ட ஒரு 16-18 நிமிஷம் இருக்குது. நீங்கள் முதல்ல இந்த பூஜை சாமி கும்பிட்றது இதெல்லாம் எடுத்து இந்த 15-16 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஊரில் அந்த பாலக்காலும்பாங்க, பாலை குச்சியும்பாங்க, அதை ஊன்றது தான் நேரம். ஊன்ற நேரம் தான் கரெக்டு. அது அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் ஊனி அதை சாமி கும்பிடுவாங்க, அதுக்கு மேலே நேரம் இருக்காது. அப்போ 10:36 10:52க்குள்ளே அந்த பூமி பூஜை அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கிற நேரம் இந்த நேரம். வாஸ்து விடக்கூடிய நேரம், சூப்பரான நேரம். இந்த நேரத்தில் பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். இதில் இந்த நாளோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு கோயில் சாமி கும்பிட்றப்ப கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்க? நேத்திரம் இருக்கணும். நேத்திரம்னா கண் இருக்கணும், ஜீவன் இருக்கணும், ஜீவன்னா உயிர் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்திரம் 2, ஜீவன் முழுமையாக இருக்குது. அப்போ நேத்திர ஜீவன் இந்த நாளில் சூப்பராக இருக்குது, செய்யலாம். இதில் அன்னைக்கு பாருங்கள், ஒரு விஷயம் என்னென்னா 10:26 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம், 10:26க்கு மேலே தான் சித்திர நட்சத்திரம் வருது. அப்போ இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பூமி பூஜை போடுறது எப்போ போடுறோம்? 10:36க்கு மேலே தான் போட போகிறோம். ஆனால் 10:26க்கு மேலே சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்துடுது. இங்கே பாருங்கள், 10:26 வரை அஸ்த நட்சத்திரம், 10:26க்கு மேலே சித்திர நட்சத்திரம் வருது. அப்போ நம்ம பூமி பூஜை போடுற நாள் சித்திர நட்சத்திரத்தில் போடுறோம்னு அர்த்தம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 10:26 வரைக்குமே பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ நம்ம சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நம்ம அன்றைக்கி இல்லையே சந்திராஷ்டமம். ஏன்னா நம்ம 10:36க்கு தானே போடுறோம். அப்போ 10:26க்கு மேலே யாருக்கு வருது? பூரட்டாதி நட்சத்திரம் வருது. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க சந்திராஷ்டம நாளில் பூமி பூஜையை துவங்கக்கூடாது. அதுக்கோசரம் வீட்டில் இருக்கிறாங்க 4 பேர் அப்படின்னு 4 பேர்த்த பார்க்கக்கூடாது. உங்களுடைய இடம், பத்திர ரெக்கார்டு, நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் இந்த நாளை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு நல்ல சுப முகூர்த்த நாள், நல்ல நேரம் இந்த நாளில் பார்த்து நீங்கள் சரியான ஒரு ஜோதிடர் அணுகி போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி என்ன நட்சத்திரம் யாராச்சும் சொல்லுங்கள், நீங்களே பார்த்தீங்க அன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருது?
பூமி பூஜை போடக்கூடிய நேரம் என்ன நட்சத்திரம்? சித்திரை நட்சத்திரம். அவ்வளோதான் மேட்ரு. அப்போ இந்த சித்திரை நட்சத்திரங்கிறது யாருக்கு வைநாசிக நட்சத்திரமாக வரும் அப்படின்னா, இதிலிருந்து 4வது ராசிக்கு பின்னாடி போய் பாருங்கள். சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாயோட நட்சத்திரமா? அப்போ சுக்கிரனோட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தான் சந்திராஷ்டமம். இந்த வைநாசிகம் பரணிக்கு வருமா, பூரத்துக்கு வருமா, பூராடத்துக்கு வருமானா, பூராட நட்சத்திரத்திலிருந்து எண்ணி பாருங்கள். பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனபூஷம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை 22. அப்போ பூராட நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு இந்த நாள் வைநாசிக நட்சத்திரமாக வர்றனால பத்திரம் யார் பேரில், அதாவது பூராட நட்சத்திரத்தில் என் பேரில் ரெக்கார்டு இருக்குது, பத்திரம் என் பேரில் இருக்குது அப்படின்னா, நான் இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு வைநாசிக நாளாக வர்ற காரணத்தினால நீங்கள் இந்த பூமி பூஜையை அன்று வாஸ்து போடுவது தப்பு. சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க தப்பு. மற்ற எல்லா நட்சத்திரத்துக்காரர்களும், எல்லா ராசிக்காரர்களும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளை நீங்கள் துல்லியமாக எடுத்தீங்கன்னா அக்யூரேட்டான நேரம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த 10:36 இந்த 10:52 இந்த இடைப்பட்ட இந்த நேரம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த நேரமாக இருந்தாலும் சரி, 37 இருந்தாலும் சரி, 30, 39, 40, 45 எந்த நேரமாக இருந்தாலும் இந்த நேரத்தை எடுத்து நீங்கள் பூமி பூஜை போட்டிங்கன்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்பயுமே பூமி பூஜை நீங்கள் வீடு ஒன்று கட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்குண்டான கிரகமே சுக்கிரன் தான். மனைவி என்ன சொல்கிறாங்களோ, மனைவிக்கு உடன்பாடு இருந்தால் வீட்டை கட்டுங்க, பூமி பூஜை போடுங்க. மனைவிக்கு இது எனக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மனைவி ஏதாச்சும் கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து வீட்டை கட்டாதீங்க. ஏன்னா சுக்கிரன் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துக்கு தனத்தை கொடுக்குறவர் அவர் தான், 7ஆம் இடமான மாரகத்துக்கு சமமான கண்டங்களையும் கொடுக்குறவர் அவர் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மனைவிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்து மனைவியோடைய உடன்பாடோடு இருந்தால் நீங்கள் வீட்டை கட்டுங்க, இல்லைன்னா காலதாமதத்தை மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தகுந்த ஜோதிட ஆலோசனை பேரில் இப்போ நம்மளுக்கு ஜாதகத்தில் வீடு கட்டுறதுக்கு நடக்கிற தசா புத்தியெல்லாம் வந்துருச்சான்னு பார்த்து அதெல்லாம் நீங்கள் தான் நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து அதை முடிவு பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 2வது மனைவியோட ஒப்பீனியன் கேட்டுட்டு, நம்மளுக்கு குலம் காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போய் ஒரு மரியாதையாக நான் இப்படி வீடு கட்டலான் இருக்கிறேன், என் வீடு நல்லபடியாக இயங்கணும், நீ கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுன்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி, அதே மாதிரி வீடு கட்டி முடித்த உடனே குலதெய்வத்துக்கிட்ட கிரகப்பிரவேசத்துக்கு தேதி சொல்லி நீ எனக்கு கிரகப்பிரவேசம் நடத்தி கொடுன்னு சொல்லி வேண்டிட்டு தான் வீட்டு வேலையை பூமி பூஜையை போடணும். 3வது தன்னுடைய தாயின் தகப்பனுக்கிட்டையும், சார் என்னுடைய தாயின் தகப்பன் இல்லை, சித்தப்பன் பெரியப்பன் இருப்பாங்கள்ல, பெரியப்பன் பெரியம்மா, அவங்கக்கிட்ட, அவங்களும் இல்லை மாமனார் மாமியார் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டு வேலையை துவங்கினீங்கன்னா உங்கள் வீட்டு வேலை அப்படிங்கிறது பூமி பூஜை போட்டிங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை சொல்லி நம்ம இந்த வீடியோவை நிறைவு பண்ணுவோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த டேட்டுக்கு தெரியாமல் நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.